ஸோ அந்த ஃபைட் டிசைனிங் எப்படி இருந்துச்சு மாஸ்டர் இந்த படத்துக்கு? அதான் இன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூ காலையில் ஒரு விமர்சனம் பார்த்தேன். அந்த 3 பேர் உட்காந்து முக்கில் பேசுவானுங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்க ஃபைட் டிசைனே பண்ண தெரியல சுப்ரீம் சுந்தருக்குன்னாரு. அந்த மாதிரி விமர்சனம் ஒரு விமர்சனம் பார்த்தேன். ரொம்ப ஒரு சில்லியாக இருக்குது. எனக்கு தெரியாமையா ஒரு ஆக்ஷன் டைரக்டராக வந்திருக்கும். உங்களை நான் இப்போ சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருமோ இதே மாதிரி தான் எங்களை சொல்லும் போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உழைச்சிருக்கோம். சும்மா வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர் என்ன வந்து அவங்க போட மாட்டாங்க. என்ன மாதிரி இருக்க நிறைய ஃபைட் மாஸ்டர்ஸ் யாரும் போட மாட்டாங்க. அப்புறம் அஜர்பைஜான் எதுக்கு போனாங்கன்னு தெரியல. அமெரிக்கா போனாலும் நீ குறை சொல்ல போற, அதனால உனக்கு பதில் சொல்லவே முடியாது. நம்ம குறை சொல்லணும் ஃபிக்ஸ் ஆகி தான் நீங்க வரீங்க. நீங்க வந்து கண்ணாடியை பார்த்து துப்புற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில் தப்பை சொல்றது தப்பு கிடையாது. ரிவ்யூ படம் பார்த்துட்டு தப்பு இதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஏன்னா நீங்க ஒரு நல்ல வளர்ச்சி தான். அதை நான் பார்த்து திருத்திப்பேன். எடுக்கவே தெரியாது ஒரு டைரக்டருக்கு ஒண்ணுமே தெரியாது. இது எதுக்கு போனேன் அதுக்கு போனேன்னா படத்துல பாசிட்டிவ் வந்து ஒரு 10 இருக்குது, நெகட்டிவ் 3 தான் இருக்கு. அந்த 3 பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க. 10